ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நல்ல ஒரு டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தேவையான அளவு, மல்லி தேவையான அளவு, 2 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், 4 மீடியம் சைஸு தக்காளி, 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் சில்லு, 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கசகசா 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருவோம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் தேங்காய்ச்சில் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதோட இந்த 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கிடுவோம். இதோட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிடுவோம். இதை நம்ம வறுத்து பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். நம்ம இன்னொரு கடாயை எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் சேர்த்து பெருஞ்சீரகம், இலை, பட்டை எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கிடுவோம். நான் வெங்காயத்தை கொஞ்சம் மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு நல்லா இப்படி கொஞ்சம் துருவின மாதிரி போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு இதோட நம்ம அந்த தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எந்த ஒரு கிரேவிக்குமே தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிடுவோம். இதோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கிடுவோம். இந்த 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்மளோட மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த மசாலாவோட 2 ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இறக்க போகையில் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இறக்கி வச்சிடுவோம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டோம்.
இன்றைக்கி நல்லா ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இதை நம்ம பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.